பாகிஸ்தான்ல உள்நாட்டு குழப்பம். இம்ரான்கான் இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது. இந்த மாதிரி நேரத்துல ஆசிம் முனில் தப்பிக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. ஒண்ணு இம்ரான்கானை வெளில காட்டிடணும், முடிஞ்சு போகும். இல்ல தொடர்ந்து பிரச்சனை வரும். பாகிஸ்தானுக்கு தெரிஞ்சதும் பிடிச்சதும் என்ன? இந்தியாவுக்கு எதிராக எதையாச்சும் செஞ்சு ஆட்டோமேட்டிக்கா டைவர்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுதான். ஆனா இந்தியாவுக்கு எதிராக ஏதாச்சும் பண்ணா ஆபரேஷன் சிந்து 2.0 உடனே ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஓடி போய் பங்கர்ல உட்காந்துக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் இம்ரான்கான் வெளில வந்து பங்கர்ல சிமெண்ட் வச்சு மூடினால ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதனால அந்த விஷயத்தை இப்ப பாகிஸ்தான் செய்ய யோசிக்குது. தீவிரவாதி பயல்களை எப்பயுமே நம்ப முடியாது. திடீர்னு பாகிஸ்தான் நுழைவான். அதாவது அவனுக்கு நாட்டு ராணுவத்தையே தீவிரவாதிங்கிறோம். ஒட்டுமொத்த இந்தியர்களும் அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கோம். சரி, அவன் பயப்படுறது ஒரு பக்கம். வெறும் ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ வலிமைக்கு மட்டும் பயப்படுறானா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது. இந்தியா செஞ்ச சம்பவங்கள், அந்த சம்பவத்துக்கு அடுத்து இந்தியா விட்ட ஸ்டேட்மெண்ட். உதாரணமா ரஷ்யா உக்ரைன் யுத்தம் ஆகட்டும், அதுல இந்தியாவை வளர்ச்சிடலாம். ஒண்ணு இந்தியா ரஷ்யா பக்கம் நிக்கும், இல்ல அமெரிக்காவுக்கு பயந்து ரஷ்யாவை பொத்துன்னு விட்டுட்டு அமெரிக்கா பக்கம் நிக்கும். இல்ல இதை காட்டுல ஸ்மார்ட் அப்படின்னா அணிசரா கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படிலாம் ஒண்ணு எங்க கிட்ட சப்ஜெக்டே இல்லை. அணிசேரா கொள்கையெல்லாம் நாங்க தூக்கி வீசி ரொம்ப காலம் ஆச்சு. ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெயை வாங்குறோம், அமெரிக்கா கிட்ட ஆயுதங்கள் வாங்குறோம், அமெரிக்கா கிட்ட நேச்சுரல் கேஸ் வாங்குறோம், ரஷ்யா கிட்ட ஆயுதங்கள் வாங்குறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லா சம்பவத்தையும் ரெகுலராகவே செய்ய ஆரம்பிச்சோம். உக்ரைன் யுத்தத்தை கண்டிக்கிறோம், ரஷ்யா நிறுத்தணும்னு சொல்றோம், ரஷ்ய அதிபர் முன்னாடியே போய் உட்கார்ந்து சொல்றோம் அப்படின்னு யாருமே எதிர்பாராத ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை காட்டணும். இதுல சிக்கலை இந்தியா அப்படின்னோடனே எல்லா பேரும் அதிர்ச்சி. காரணம் என்னன்னா இது ஒண்ணுதான் ஒரு உலகம் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஆனா இம்புட்டு ஸ்மார்ட்டா விளையாண்டு தப்பிச்சு போறாங்களே அப்படின்னு நம்மளோட அதே யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு அவன் தகுதிக்கு தகுந்தாப்புல விளையாண்டு தப்பிச்சு போய்கிட்டு இருக்காங்க. இருக்கட்டும், எல்லாரும் பிழைக்கணும்னு தான் இந்தியா எப்பயுமே நினைக்கும். ஆனா அடுத்ததாக யுத்தங்கள் கூட ஏதோ ஒரு காலகட்டத்துல 3ஆம் உலக யுத்தம் வரும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்ததுதான். ஆனா இந்த ட்ரேட் வார் அப்படின்னு சொல்லி புதுசா கிளப்பி விட்டாரு ட்ரம்ப். அதுவும் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த ஆள் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இதெல்லாம் பண்ணா, இதெல்லாம் அக்ரெசிவா பண்ணுவான், இதெல்லாம் பண்ணவே மாட்டான் அப்படின்னு ஊர் உலகம் பேசும்போது என்னை ஏன்டா கணிக்கிறீங்க, எனக்கே என்னைய பத்தி தெரியாதுங்கிற மாதிரி ஹீரோவா இருந்து அப்படி வில்லனா மாறின மாதிரி அவர் பாட்டு டாரிஃப் வர ஆரம்பிச்சு விட்டாரு. டாரிஃப் வார்ல விடாப்புடியா இருந்தாரு. அந்த டாரிஃப் வாரையும் தாண்டி உலகம் அப்படியே உக்ரைன் யுத்தத்துல சோர்ந்து போய் நிக்கிறதையும் தாண்டி இந்தியாவோட வளர்ச்சி அப்படிங்கிறது ஜிடிபி growth 8.2%. இதே காலகட்டத்துல அமெரிக்கா தடுமாறுது, ரஷ்யா தடுமாறுது, சீனா தடுமாறுது. எல்லா பயிலும் தடுமாறி உட்காரும்போது இந்தியா மட்டும் அப்படி கில்லி மாதிரி சொல்லி அடிச்சு மேல போயிருச்சு. எப்படி உக்ரைன் யுத்தத்துல நம்மளை மடக்கணும்னு எதிர்பார்த்தாருங்களோ, மடக்கெல்லாம் கிடையாது, விரிவடைஞ்சுக்கிட்டே போவோம். ஓன் டெஸ்ட்ல பர்ச்சேஸ் ஆர்டர், ஓன் டெஸ்ட்ல பர்ச்சேஸ் ஆர்டர், 2 பேர்ல டிஸ்கவுண்ட்ல தர அப்படிங்கிற மாதிரி இறங்கி அடிச்சு மைலேஜை தூக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். டாரிஃப் வார்லையுமே நம்ம அதே ஃபார்மெட்டு தான். அதாவது உலகமே இம்மீடியட்டா பேச்சுவார்த்தைக்கு போச்சு. 10% இருந்துச்சு, இந்த ஆள் 30%. இல்ல இல்ல ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சி 15% மாத்திட்டோம், இதே பெரிய விஷயம் அப்படின்ட்டாங்க. சிலர் 20 பெரிய விஷயம் அப்படின்ட்டு காலில் விழுந்துட்டு போயிட்டாங்க. இந்தியா, நாங்க பேசுறதுக்கு நீ வா, பேசுறதுக்கு நாங்க வரோம், அது வரைக்கும் நீ போடுற டாரிஃபை போட்டுக்கிட்டே இரு, நாங்க வேடிக்கை தான் பார்ப்போமே ஒழிய அச்சோ இதமா டாரிஃப் போட்டிங்களா, எவ்வளோ பர்சன்டேஜ், இவ்வளவா, ஆக கொஞ்சம் குறைச்சிக்குவோமா அப்படின்னு சொல்லி உன் மனசுல உள்ள 15க்கு நாங்க வந்து நிக்க மாட்டோம்டா அப்படின்னு சொல்லி இறங்கி ஸ்ட்ராங்கா நின்னோம். பேச்சுவார்த்தையில எந்த பிரச்சனையும் இல்லை. நீ பேசுறியா, நானும் பேசுறேன், டேபிள் தரேன், தண்ணி தரேன், பக்கத்துலேயே பிஸ்கட்டும் தரேன், ஓ ஊருக்கும் வரேன், ஓ ஊர்லயும் நீ தண்ணி பிஸ்கட்டு டேபிள் எல்லாம் தருவேன், உட்காந்து பேசுவோம். இப்ப என்ன கெட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க ஆரம்பிச்சிட்டோம். ட்ரம்ப் எல்லாத்தையும் குறுகிய நாட்கள்ல முடிக்கணும். ஏன்னா அமெரிக்காலையும் பேக் ஃபயர் ஆகும், அங்கேயும் விலைவாசி எல்லாம் ஏறி போயிடும். முட்டை விலையை குறைச்சேன் அப்படின்னு முக்கி முக்கி விழா கொண்டாடிக்கிட்டு இருந்தார் யாரு, நம்மால் ட்ரம்ப். அப்ப விலைவாசி உயர்ந்தா என்ன பண்ணுவாரு? சரண்டர் ஆகத்தான் செய்வார். அதை நோக்கி வந்துட்டார். இந்த டாரிஃப் வார்ல இப்படி ஒரு விஷயத்த கையாண்டு இந்தியா பிக்கப் ஆயிருச்சே அப்படின்னு நினைக்கும் போது பிக்கப்பை மட்டும் பார்க்குறா, மைலேஜை பாடுறா அப்படிங்கிற மாதிரி இப்ப ஜிடிபி growthோட டேட்டா ரிலீஸ் ஆகுது. இது ஒரு மிகப்பெரிய சம்பவம் தான். இப்படி 2 சம்பவத்தை பண்ணதுக்கு அப்புறம் இந்திய வெளியுறவுத்துறை ஒரு அறிக்கை விடுது. இந்தியா யாருக்கும் எந்த காலத்திலயும் அடிபணியாது. இந்தியாவோட நலன்,
அதே மாதிரி கூட்டணி சேரக்கூடிய நாட்டோட நலன். மியூச்சுவல் பெனிஃபிட்ல பயணிப்போம். அது யாரா வேணாலும் இருந்துக்க. அமெரிக்காவா இருந்துக்க, ரஷ்யாவா இருந்துக்க. மிரட்டல், உருட்டலுக்கு எந்த காலகட்டத்திலயும் பயப்பட மாட்டோம்னு வெளியுறவுத்துறை இறங்கி அடிக்குது. எது? இதே காலகட்டத்துல. காரணம் இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குங்கிறது ஒண்ணு. அதே மாதிரி நம்ம அமெரிக்காவை தான் சொல்றோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஊரறிஞ்ச உண்மை. டிசம்பர்ல ரஷ்ய அதிபர் வரார். இந்த ரஷ்ய அதிபர் வரும்போது அமெரிக்கா கிட்ட ஏதோ ஒரு சாஃப்டான ஒரு டீலிங்குள்ள போயாகணும். காரணம் ரஷ்ய அதிபர் வராரு. நீ ரஷ்யாவோட கொஞ்சிரியா, நான் உனக்கு வம்பு தும்பு பேசுவேன் அப்படிம்பாங்க. எதுவுமே இல்லையாடா எங்களை பத்தி பேச அப்படின்னா, இல்ல இல்ல உங்க ஊர்ல ஒரு 3வது சந்துன்னு ஒண்ணு இருக்கு. டேய் எங்க ஊர்ல ஏகப்பட்ட 3வது சந்து இருக்கு. நீ எதை சொல்ற அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் சொல்ல மாட்டேன். 3வது சந்துல குப்பை இருக்கு. நீ அழுக்கான பய. நீ அழுக்கான பையங்கிறனால தான் ஊர் உலகமே மழை பெய்ய வேண்டிய நேரத்துல வெயில் அடிக்குது, வெயில் அடிக்க வேண்டிய நேரத்துல மழை அடிக்குது, பாரு உங்க ஊர்ல புயல் அடிக்குது அப்படின்னு டைலாக் பேசுவாங்க. அப்படி தப்பி தவறி பேசிடாத அப்படிங்கறதுக்கு தான் இப்ப வெளியுறவுத்துறை பேசிருச்சு. காரணம் நீ என்ன பேசினாலும் பிரயோஜனம் இல்ல. மியூச்சுவல் பெனிஃபிட் ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கு. அதே மாதிரி நீயும் வா, உனக்கும் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் தாராளமா இருக்கும் அப்படிங்கிறத கொடியேத்தி காட்டிட்டோம். இம்புட்டு அடி அடிக்கிறோம். யாரு? அமெரிக்காவே, அண்ணன் அமெரிக்காவே இப்படி அடிக்கிறோம் பாசமா, ஆக்ரோஷமா கிடையாது. அமெரிக்கா என்னைக்குமே இந்தியாவுக்கு நண்பன் தான். அப்ப ரஷ்யா, ரஷ்யா ஜிகிரி தோஸ்து. அப்ப அமெரிக்கா வெறும் நண்பனா அப்படின்னு கேட்டா அப்பப்ப சகுனியா மாறக்கூடிய நன்மை. இந்த இடத்துல இவ்வளவு புகுந்து விளையாடும் போது பாகிஸ்தானை அட்டிக்கிறக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப உள்ளூர் பிரச்சனையில இருந்து தப்பிக்கணும்னு இவனுங்க கிட்ட தலையை கொடுத்தோம்னா ஒரேடியா டிக்கெட்டை கழிச்சிருவாங்கன்னு ஆசிமுனி நடுங்கறதுல ஒரு அர்த்தம் இருக்குல்ல. ஆனா தீவிரவாதி பையன் ரொம்ப நாள் தாங்க மாட்டான். அதனால்தான் ராஜ்நாத் சிங் அவர்கள் வெளியுறவுத்துறை இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் விடும்போது அவர் தனியா ராணுவத்தை பார்த்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. எல்லாத்துக்கும் தயாரா இருங்க அப்படின்னு. எது? சர்க்கிரிக்க பார்த்து விட்டது கிடையாது. அடுத்து லாகூர் விஷயத்த தொட்டது கிடையாது. இப்ப 24 மணி நேரத்துக்குள்ள ராணுவத்தை சந்திச்ச ராஜ்நாத் சிங் அவர்கள் எல்லாத்துக்கும் தயாரா இருங்கள் அப்படின்னு இருக்காரு. இந்த எல்லாத்துக்கும் தயாரா இருங்கள் ராணுவத்தை பார்த்து சொல்றது, ஏகப்பட்ட திட்டங்கள் ராணுவ ரீதியா இந்தியாவுக்கு தயாரா இருக்கு. அந்த திட்டங்களுக்கான தேதிகள் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா ராணுவம் பாகிஸ்தானை நோக்கியும் முன்னேறும். சர்ச்சைக்குரிய இடங்கள் எல்லாத்த நோக்கியும் முன்னேறும். அதுக்கு முன்னாடி எதிரிகள் பண்ணிட்டா அதுக்கான தயார் நிலையில இருங்கன்னு தான் இப்ப அறிவிச்சிருக்காரு. அப்ப தப்பி தவறி வாலாட்டினா பாகிஸ்தான் மேப்ல இருந்தே தொலைஞ்சு போவேன் அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை.